விகாஸ் ஸ்மைலி சேனல்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸ் 4ல் என்ன டாபிக் பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக் எலிமெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். பேசிக்காக நம்ம என்னென்ன எலிமெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம், இதை வச்சு நம்ம எப்படி டிசைன் க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு வந்து ஸ்டார்டிங் வந்து இதெல்லாம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டிசைனை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு டிசைன் நம்ம லைன் தான் போட போகிறோம். லைன் எப்படி போடணும் அப்படின்றத நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ லைன் எப்படி போடணுன்னா, ஃபஸ்ட்டு சிங்கிளாக ஒரு நார்மல் லைன் எப்படி போடணும்னு சொல்கிறேன். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டே இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு அழகாக வரும். இந்த மாதிரி போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இதுலேயே நீங்கள் திக்காக எப்படி லைன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிளாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு கேப் விட்டு கீழே பக்கத்துலேயே இன்னொரு லைன் போடுங்க. இப்படி போட்டுட்டு அந்த சென்டரை நீங்கள் இன்னொரு கோடிங் திக்காக கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி திக்கான லைன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஃபுல்லாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு டிசைன் எப்படி போடணும், என்னென்ன எது ஸ்டெப் பை போடணும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கரெக்ஷன்ஸ் தான் வரும். ஒரு திக்காக லைன் நீட்டாக போடணுன்னா நீங்கள் இப்படி போட்டு பழகுங்க. இந்த மாதிரி போட்டுட்டு பக்கத்துலேயே இன்னொரு லைன் போட்டுட்டு சென்டரை இன்னொரு கோடிங் மூலமாக நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் திக்காக கன்வியூஸாக நீங்கள் போட்டு பார்த்துனே இருங்க. இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு நீட்டாக இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு இந்த ஸ்டெப் வந்து சொல்லி கொடுக்கறது. இந்த மாதிரி லைன் நீங்கள் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் வெர்டிக்கல் லைன் பார்க்கலாம். வெர்டிக்கல் லைன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போடுறது. உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்றனால தான் உங்களுக்கு ஸ்கெட்சில் வந்து நான் ஆல்ரெடி போட்டு காமிச்சிருக்கேன். இது உங்களுக்கு போட போட தான் அழகாக வரும். உங்களுக்கு லைன் இந்த லைன் கூட உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துடும். பட் வெர்டிக்கல் லைன் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான் உங்களுக்கு. ஆனால் போட போட உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். உங்களுக்கு அதான் நான் இதை அழகாக பொறுமையாக போட்டு காட்டுறேன். இந்த மாதிரி போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இதுலேயே நீங்கள் திக்காக எப்படி போடலான்னு பார்த்தீங்கன்னா சேம் இதே மெத்தட் தான். பக்கத்துலேயே கிட்டேயே இன்னொரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சென்டரில் நீங்கள் திக்காக ப்ரெஷர் பண்ணி நீங்கள் ஃபில்லிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்க நீட்டாக இருக்கும்.
ஏன்னா இந்த லைன் வந்து ரொம்ப முக்கியம். நிறைய நீங்கள் கிரிட் டிசைன் யூஸ் பண்ணும்போது கிரிட்டு பக்கத்தில் ஒரு பார்டர் போடும்போதோ இல்லை ஃப்ளவர் கிட்ட ஒரு பார்டர் போடும்போதோ அந்த மாதிரி டைம்லாம் நீங்கள் திக்காக லைன் கொடுக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி தான் கொடுக்கணும். அதுக்காக தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இது வந்து சொல்லிக் கொடுக்குறது. நான் உங்களுக்கு வந்து சின்ன பாக்ஸில் ஒரு ஃபியூ லைன்ஸ் மாதிரி போட்டு காட்டுறேன். நீங்கள் நிறைய பெரிய பாக்ஸ் மாதிரி போட்டு நீங்கள் வந்து எனக்கு அழகாக காட்டணும். அடுத்தது வெர்டிக்கல் ப்ளஸ் ஹரிசாண்டல் லைன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நம்ம பாக்ஸஸ் லைன் வந்து போடுறோம்ல அதுதான். நான் உங்களுக்கு வந்து ஒரு 2-3 லைனில் இருக்க மாதிரி போகிறேன். நீங்கள் வந்து எனக்கு பெருசாக போட்டு கொஞ்சம் நிறைய லைன் இருக்க மாதிரி எனக்கு போட்டு காட்டணும். நான் வந்து இதை உங்களுக்கு சின்னதாக போட்டு காட்டுறேன். இதுதான் வெர்டிக்கல் ஹரிசாண்டல் லைனு. நீங்கள் இந்த மாதிரி நிறைய வந்து எனக்கு போட்டு காட்டணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஸ்லாண்டிங் லைனா இதுதான் சரிங்களா. அது எப்படி போடலாம்னு பார்க்கலாம். இந்த மாதிரி போட கற்றுக்கோங்க. இது நிறைய நீங்கள் போட்டு பார்த்துருவீங்க. எல்லா டிசைனுமே நீங்கள் ரிப்பீட் நீங்கள் போட்டு பார்த்துட்டே இருக்கோங்க. உங்களுக்கு அதில் என்ன கரெக்ஷன் வருதோ அதை நீங்கள் எப்படி கரெக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கே ஐடியா வரும். நீங்கள் ஒன் டைம் போட்டோம் என்கிட்ட காமிக்கிறது மட்டும் நீங்கள் போட்டிங்க அதோட முடிஞ்சிருச்சுன்னு இருக்காதீங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக நீங்கள் போட்டு பார்த்துட்டே இருங்க. இது லெஃப்ட் சைடு, இதுலேயே ரைட் சைடில் பார்க்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு கிரிட்டில் போடுறதுக்காக தான் இந்த ஸ்லாண்டிங் லைனு, திக் லைனு இதெல்லாம் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறது. வெர்டிக்கல் லைனு, ஹரிசாண்டல் லைனு. அப்போ தான் நீங்கள் கஸ்டமர் கையில் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு நீட்டாக வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி நீங்கள் எனக்கு நிறையா போட்டு ஃபுல் பாக்ஸ் ஒரு பாக்ஸ் கிட்ட நீங்கள் போட்டு காட்டணும். ஃபுல்லாகவே நீங்கள் போட்டு காட்டணும். அடுத்தது டாட்ஸ் எந்த மாதிரி எப்படி வைக்கலாம். டாட் வைக்கும்போது நீங்கள் உங்களுக்கு ப்ரெஷர் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஏன்னா டாட்ஸில் கிரிட்டுக்கு நம்ம டாட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம். நிறைய டிசைனுக்குமே நம்ம டாட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் எங்கே நீங்கள் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணணும், எங்கே ஸ்டாப் பண்ணணும், எங்கே ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு போடவே தெரியும். அடுத்தது ஹம்ஸ். இதோட நேம் வந்து ஹம்ஸ். இதில் ஒரு மாடல் வந்து போட்டிருக்கேன். இங்கே எப்படி போடலான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கீழே ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு எல்லாமே ஒரே மாதிரி ஈக்குவலாக வரணும். ஒன்று ஏற்றமாக ஒன்று இறக்கமாக வந்துச்சுன்னா பார்க்க நீட்டாக இருக்காது. நல்லா பொறுமையாக நீங்கள் போட்டு பாருங்கள். உங்களுக்கு போட அழகாக உங்களுக்கு வந்துடும். வேகமாக ஏனோ தோணலாம் போடக்கூடாது. இப்போது நம்ம ஒரு சில ஸ்டார்டிங்கில் பிக்னஸ்லாம் போடும்போது எப்படி நீங்கள் போடுவீங்க பார்த்தீங்கன்னா, ஒன்று எப்படி ஏற்றோம், ஒன்று இறக்கம், ஒன்று ஏற்றோம், இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாகவே வராது. இது வந்து தப்பு. நீங்கள் இந்த மாதிரி தான் போடணும்.
இல்லை உங்களுக்கு அதுக்கு வரலன்னா ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன், நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு போட போட உங்களுக்கே வந்துடும். நீங்கள் அந்த டிப்ஸ் கூட நீங்கள் அப்புறம் ட்ரை பண்ண வேணாம். பிகினர்ஸ்க்கு மட்டும் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம லைன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஹம்ப்ஸ் வந்து எந்த சைஸில் வேணுமோ, இப்போது இவ்வளோ வந்து சின்ன சைஸில் வேணும்னா ஒரு சின்ன இப்படி ஒரு கோடு மாதிரி உங்களுக்கு மட்டும் தெரியாமல் சின்ன கோடு மாதிரி ஒரு டாட் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சேம் ஹைட்டில் வரும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி கூட தாராளமாக போடலாம். போட உங்களுக்கே வந்துடும். ஒரு பிகினர்ஸ்க்கு மட்டும் நான் உங்களுக்கு இந்த ஐடியா சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் உள்ளவங்க மட்டும் இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன டாட் மட்டும் உங்களுக்கு தெரியாமல் ஒரு டாட் அளவு மெஷர்மெண்ட் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் ஏற்றம் இறக்கம் உங்களுக்கு தெரியாது, அழகாக நீங்களும் போட்டுருவீங்க. போட உங்களுக்கே மெஷர்மெண்ட் இவ்வளோ ஹைட்டு இது இப்படி தான் போடணும் அப்படின்னு உங்களுக்கே டக்குன்னு வந்துடும். சரிங்களா? இது நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அழகாக வரும். அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்பைரல் வந்து எப்படி போடணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது அவுட் சைட்லேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நீட்டாக கொஞ்சம் வரும். ஒரு சின்ன ஒரு லைன் வந்து போட்டுக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ்க்காக லைன் போட்டு நீங்கள் போடும்போது கொஞ்சம் உங்களுக்கு நீட்டாக வரும். சும்மா இங்கே ஒரு டாட் வச்சு நல்லா ப்ரெஷர் கொடுத்து இப்படி எடுத்து விட்டுருங்க. நல்லா டாட் கொடுத்து சும்மா அந்த கோடோட அட்டாச் பண்ணி இழுத்து மட்டும் விட்டால் போதும். இந்த மாதிரி உங்களுக்கு மேலே போடும்போது அவ்வளோ தெரிஞ்சிருக்காது, ஏன்னா நம்ம ஷேடிங் அடிக்குது. இந்த மாதிரி தெரியுதுங்களா? இங்கே நல்லா டாட் கொடுத்து அப்படியே கையோடு இழுத்து விட்டுருங்க. டாட் கொடுத்தோட ப்ரெஷர் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிடுங்க. அப்படியே சின்னதாக இழுத்து, அவ்வளோதான். அவ்வளோதான். இப்போ அதே மாதிரி நீங்கள் நிறைய லைன் கோடு வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். அப்போ உங்களுக்கு போட அழகாக வந்துடும். டாட் வச்சு நீங்கள் நிறைய லைன் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு டிசைன் வந்து அழகாக வரும். உங்களுக்கு அந்த ஹம்ஸ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக வரும். இந்த மாதிரி கோட் போட்டு கண்டினியூஸாக நீங்கள் போட்டு பாருங்கள். இந்த மாதிரி டாட் வச்சு அப்படியே விட்டு இந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அழகாக வரும். நடுவில் கட் பண்ண வேண்டியதாகிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபோனில் ஸ்டோரேஜ் அதிகமாகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. இவ்வளோ தான் டியர் ட்ராப்ஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும். இந்த போட உங்களுக்கு அழகாக தனியாக யூனிக்காக உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் வெயின்ஸ் வந்து பார்க்க போகிறீங்க. அடுத்த டாபிக் வெயின் டாபிக் வந்து நீங்கள் லீஃப்லாம் எப்படி டிசைன் போடுறதுக்காக தான். சேம் இதே மெத்தட் தான், கொஞ்சம் லைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்கே வந்து நீங்கள் மேலே ப்ரெஷர் நல்லா டாட் மாதிரி வச்சு லைன் சின்னதாக இழுத்து விட்டீங்க. டியர் ட்ராப்ஸ் அந்த மாதிரி போகிறோம். ஆனால் இதில் லீஃப் அதாவது வெயின்ஸ் வந்து நீங்கள் எப்படி இல்லை போடுவீங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்படி வந்து நல்லா ப்ரெஷர் கொடுத்து சின்னதாக ஒரு இது அதே மாதிரி தான்
ப்ரெஷர் கொடுத்து சின்னதாக நல்லா ப்ரெஷர் கொடுத்து அப்படியே சின்னதாக ரெடி. அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு சொன்னேன், இதில் வந்து ப்ரெஷர் கண்ட்ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இந்த மாதிரி போட்டு அழகாக சின்னதாக எடுத்துவிட்டால் போதும். இப்போ அதே மாதிரி தான் கீழேயும் ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு லைன் போட்டு அப்படியே நல்லா ப்ரெஷர் கொடுத்து சின்னதாக. ஏன்னா இதுக்கப்புறம் வரை நான் நிறைய கிளாஸில் நீங்கள் வேஞ்ச் டிசைன்ஸ் என்னென்ன டைப்ஸ் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் நிறைய பார்க்க வேண்டியிருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணினா உங்களுக்கு அப்போ கிளாஸ் அட்டன் பண்ணி போடும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த பேசிக் எலிமெண்ட்ஸ் வச்சு தான் இதுக்கப்புறம் வர டிசைன்ஸ் டாபிக்ஸ் எல்லாமே நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்காக தான் பேசிக்காக ஃபஸ்ட்டு நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு பேசிக் எலிமெண்ட்ஸே ஃபஸ்ட்டு எடுக்கிறது. இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அடுத்தடுத்த கிளாஸ் உங்களால் டக்குன்னு மூவ் ஆன் பண்ண முடியும். உங்களுக்கு ஸ்டார்டிங் வேணால் ஒரு சிலருக்கு கஷ்டமாக தெரியலாம், பட் நீங்கள் கற்றுக்கினதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கிளாஸ் முடியும் போது கண்டிப்பாக ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க. இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு, இப்போ நாங்கள் வந்து இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றாலும் ஃபீல் பண்ணுங்கள். ஏன்னா நானும் கிளாஸ் ஸ்டார்டிங்கில் அப்படி தான் இருந்துச்சு எனக்குமே. அதுக்காக தான் சொல்கிறது. ரொம்ப பொறுமை வேணும், இன்ட்ரெஸ்ட்டாக அதிக அளவில் வேணும். நான் வந்து ட்ராயிங் பண்ணுவேன், அதனால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஒரு சிலருக்கு ட்ராயிங்லாம் வராதவங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் கற்றுக்கினதுக்கப்புறம் உங்களுக்கு அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் வரல அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க, பேக் வாங்கவும் கூடாது. ஏன்னா ஒரு சிலர்லாம் ஒரு விஷயத்தை தொடங்கிட்டு அதுக்கப்புறம் எனக்கு இது வரலன்னு பின் வாங்கிட்டோன்னா அதுக்கப்புறம் அந்த மாதிரி எந்த விஷயத்துமே நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக போட்டு பார்த்துட்டே இருங்க, உங்களுக்கு அழகாக வரும். அவ்வளோதான். இன்றைக்கி இவ்வளோ டிசைன்ஸ் தான். உங்களுக்கு இந்த ஹம் டிசைன்ஸ், அதுக்கப்புறம் வெர்டிக்கல் ப்ளஸ் ஹரிசாண்டல் லைன், இது எல்லாமே நான் உங்களுக்கு சின்ன சின்னதாக கொடுத்துருக்கேன். நீங்கள் ஹம்ஸ்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது லைன் இப்படி நல்லா லென்த்தாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லென்த்தாக போட்டுட்டு நீங்கள் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கும் கண்டினியூஸாக ஈக்குவலாக நீங்கள் எப்படி போடுறீங்கன்னு உங்களுக்கும் தெரியும். நீங்கள் போட தான் நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அதை நீங்கள் எப்படி மாற்றலான்ற மாதிரியே உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். அதேமாதிரி இந்த லைன்ஸ் எல்லாமே நீங்கள் நல்லா லென்த்தாக போட்டு காட்டணும் எனக்கு, சரிங்களா? எல்லாமே நீங்கள் நிறையா போடணும்னா இதில் வந்து உங்களுக்கு கொஞ்சமாக நான் வந்து போட்டு காட்டிச்சிருக்கேன். நீங்கள் வந்து எனக்கு நிறைய போட்டு நீங்கள் எனக்கு அனுப்பணும். இதில் ஏதாவது டவுட்டு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் டெலிகிராம் இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களோட டவுட் வந்து கிளியர் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் என் வீடியோவை வாட்ச் பண்ண என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேசிக் எலிமெண்ட் கிளாஸ் 4 இவ்வளோ தான். இதோட கிளாஸ் வந்து முடியுது. தேங்க்யூ.